பாரதி ராஜா அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு, அவரோட நீலாங்கரை வீட்ல, அவரு பயன்படுத்தின ரூம்ல இருந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒண்ண, இப்ப அவங்க மருமகள் எடுத்து போட்டு பார்த்து, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த இதுல பார்க்க போறோம். பாரதி ராஜா அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆகுது. இந்த 10 நாட்கள்ல அவங்க குடும்பத்த பத்தியும், பாரதி ராஜா செஞ்சிருக்கக்கூடிய உதவிகள பத்தியும், பல செய்திகள தினமும் பார்த்து வந்துட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் நல்ல விஷயங்கள் வந்தாலும், அதே மாதிரி பாரதி ராஜாவோட மகளுக்கும், மருமகளுக்கும் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், குறிப்பா பாரதி ராஜாவோட இறுதிச் சடங்குல மகள் ஜனனி, மருமகன் நந்தனா கிட்ட நடந்துக்கிட்ட விதம், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மனக்கசப்ப உறவினர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருந்துச்சு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அப்ப கோச்சுக்கிட்டு இறுதிச் சடங்குல போன நந்தனா, திரும்ப வந்து அதுக்கப்புறம் பண்ணை வீட்டுக்கு தேனீக்க வரவே இல்லையாம். தான் வசிக்கக்கூடிய சென்னையில கூட நீலாங்கரை வீட்ல தான் அவங்க இருந்திருக்காங்க. அதுவும் தன்னோட மாமனார் பாரதி ராஜா தங்கியிருந்த அந்த அறையில தான் இப்ப 2, 3 நாட்களாவே அவங்க நேரத்த செலவிடுறாங்களாம். அவரு பயன்படுத்துன அந்த அறைய வந்து சுத்தப்படுத்துறது, எல்லா பொருட்களையும் ஆர்கனைஸ் பண்றது. ஏன்னா கடந்த 1 வருஷமா அவர் படுத்த படுக்கையா இருக்கும்போது, அந்த ரூம் சரியா மெயின்டெயின் பண்ண முடியாம, ஜஸ்ட் அந்த ஒரு மெடிகேஷன் ரூமா தான் இருந்திருக்கு. இப்ப தான் அந்த ரூம்ல அவருடைய ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு, ப்ராப்பரா அந்த ரூம பாரதி ராஜாவுக்கு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த நேரத்துல பாரதி ராஜாவோட அறையில அந்த டேபிள்ல அவரு பயன்படுத்தின ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்திருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து போட்டு பார்க்கும்போது, அதுல எக்கச்சக்கமான விஷயங்கள். குறிப்பா பாரதி ராஜாவோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ், அவர் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்ப எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், அவரோட முதல் திரைப்படத்தப்ப டேக் 1 எடுத்தாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டேக் இது சம்மந்தமான எல்லா காட்சிகளும், ஃபோட்டோஸும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இப்போ வரைக்கும் பத்திரப்படுத்தி இருக்குதாம். அந்த காலகட்டத்தில பெருசா பென் டிரைவோ, டிஜிட்டலைஸ் முறையோ கிடையாது. எல்லாமே இந்த ரீல் தான். அதுக்கப்புறம் டிவிடி, விசிஆர், இப்ப ரீசென்ட் டைம்ல பென் டிரைவ், டிஜிட்டல் மீடியான்னு மாறியிருக்கும். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில எடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் அது எதையுமே ஒரு பொக்கிஷமா இருக்கணும். அது எதுவுமே அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த ஹார்ட் டிஸ்க்ல அவரு பாதுகாத்திருக்காரு. பத்தாததுக்கு தன்னோட திருமண ஃபோட்டோஸ், தன் மகன், மகள் பிறந்தது, மகனோட திருமண ஃபோட்டோஸ், மகளோட திருமண ஃபோட்டோஸ் இது சம்மந்தமா பல விஷயங்களும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல அடக்கமாயிருக்குதாம். அந்த ஹார்ட் டிஸ்க்க இப்ப மருமகள் நந்தனா தன்னோட மாமனார் பாரதிராஜா நினைவா வச்சுக்க போறாங்க அப்படிங்கிற மாரியும் அவங்க ஃபேமிலி மெம்பர் சொல்லி அழுதுருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, கூடிய சீக்கிரம் வடசென்னை 2 படத்துக்கான அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஐசரி கணேசன் அவர்கள் இப்போ ஒரு அப்டேட் குடுத்திருக்காரு. திரையரங்கில வெளியான வடசென்னை திரைப்படம் விமர்சன ரீதியாவும், வசூல் ரீதியாவும் நல்ல வரவேற்ப வாங்குச்சு. அமீர் நடிச்சிருந்த ராஜன் கதாபாத்திரம் ஆரம்பிச்சு, தனுஷோட அன்பு கதாபாத்திரம் வரைக்கும் எல்லாமே பாராட்ட வாங்கியிருக்கு. அதனாலேயே இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட் வரணும் அப்படிங்கிற மாரியும் ரசிகர்கள் கோரிக்கை வச்சாங்க. இதுக்கிடையில வெற்றிமாறன் வடசென்னை 2 திரைப்படத்த எப்ப இயக்குவார் அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. இந்த நிலையில இப்ப ரீசென்ட்டா ஒரு பிரபல நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் வடசென்னை 2 படத்துக்கான அப்டேட்ட குடுத்திருக்காரு. நடிகர் தனுஷ் அப்புறம் மாரி செல்வராஜ் இவங்க 2 பேருமே இணையக்கூடிய புதிய படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போறாங்க. அந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வடசென்னை பார்ட் 2 படத்துக்கான வேலைய ஆரம்பிப்போம் அப்படிங்கிற அப்டேட் குடுத்திருக்காரு. ஸோ இது மூலியமா வடசென்னை 2 இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.